சரி, அப்படி யார் வராங்க? செவிக்கு என்ன உணவு கொடுக்க போறாங்க சொல்லுங்க. பாருங்க 2 பேர் வராங்க. அடுத்தடுத்து வந்து அழகான தமிழ் கவிதையை சொல்ல வராங்க. ஃபர்ஸ்ட் கவிதையை சொல்ல வராங்க சங்கீதா அவர்கள். அவங்கள வரவேற்போம். வெட்ட வெளியிலே, உச்சி வெயில் நேரத்திலே, வெல்லிங்டன் மேடையிலே அமர்ந்திருக்கும் தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். விவசாய மண்ணில் பிறந்து அந்நிய மண்ணில் புலம்பெயர்ந்த நாம் புதிய தலைமுறைக்கு புதிய வடிவில் விவசாயத்தை உணர்த்தும் பண்டிகை தான் இங்கே இன்று நாம் கொண்டாடும் இந்த தமிழ் பொங்கல், தமிழ் தைப்பொங்கல். எதற்காக இந்த பொங்கல் பண்டிகை? ஏறு பூட்டி, ஏரிக்கரை தண்ணீர் ஊற்றி, ஏக்கர் கணக்கில் விவசாயம் செய்து நமக்கு உண்ண உணவளித்த விவசாயிக்கும், விவசாயிக்கு உதவிய மாட்டிற்கும், மாட்டிற்கு உதவிய இந்த சூரிய வெளிச்சத்திற்கும் நன்றி சொல்லத்தான் இந்த தைப்பொங்கல். எவ்வாறு கொண்டாடுகிறோம்? பிரம்ம முகூர்த்த வேளையிலே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூங்கையிலே, நீண்ட வாசலுக்கிடையே நீர் தெளித்து, பச்சிலம் காற்றில் பச்சரிசி மாக்கோலும் பாடரிட்டு, என் மூளைக்கு தீனி போட சிக்கலை தீர்க்கும் சிக்கு கோலமிட்டு, மா இலை தோரணம் கட்டி, மஞ்சளிட்டு குங்குமம் வைத்து, விண்ணில் சூரிய ஒளி வரும் முன்னே, விண்ணில் சூரிய ஒளி வரும் முன்னே, நிலைவாசலுக்கு இருபுறமும் விளக்கேற்றி, நிலைவாசலுக்கு இருபுறமும் விளக்கேற்றி, நித்திரையில் இருக்கும் வீட்டில் உள்ளோரை எழுப்பி நீராடச் சொல்லி, நிலைவாசலிலே நாளி நிரம்ப, நிலைவாசலிலே நாளி நிரம்ப நெல் கதிர் குதிர்வித்து, நிறைநாளியின் மேல் விளக்கேற்றி, செங்கரும்பும் முழு பரங்கியும் வைத்து, தாம்பூலத்தில் வெற்றிலைப்பூ பழங்கள் நிறைய வைத்து, தாம்பூலத்தில் வெற்றிலைப்பூ பழங்கள் நிறைய வைத்து, வீட்டில் மங்கள இசை ஒலிக்க, வீட்டில் மங்கள இசை ஒலிக்க, அதிகாலை சூரியனை வரவேற்கிறோம், அதிகாலை சூரியனை வரவேற்கிறோம். புத்தாடை உடுத்தி, புதுப்பானை எடுத்து, பொட்டு வைத்து, பூச்சுற்றி, மஞ்சள் கிழங்கு கற்றி, முன்வாசல் மண்பறித்து, விறகு வைத்து, அடுப்புக்கு தீயிட்டு, பானையில் நீர் ஊட்டி, பக்குவமாய் நீர் கொதிக்க, பச்சரிசியும் பாசிப்பருப்பும் ஒரு சேர போட்டு, பொங்கிய உலையை பார்த்து குளவையிட்டு, வீட்டில் உள்ள அனைவரும் ஒன்று கூடி பொங்கல் வைத்து, பயிர் செழிக்க உதவிய உழவனுக்கு உதவிய சூரியனுக்கும் நன்றி சொல்லும் விதமாய் இந்த பொங்கலை இந்த சூரியனுக்கு படைக்கின்றோம். தென்னிந்தியாவில் இருந்து வந்த நம்மை, தென்னிந்தியாவில் இருந்து வந்த நம்மை, நம் தமிழ் பாரம்பரியத்தை தென்பூவக தமிழ்ச்சங்கம் வழியாக இந்த தை பொங்கலை கொண்டாடவும், அதை பற்றி பேசவும் வாய்ப்பளித்ததுக்கும், அதை பற்றி எழுதவும் எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும், இந்த தமிழ் சொந்தங்களுக்கும் நன்றி. மறுபடியும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க. நன்றி நன்றி. செவிக்கும் சிந்தனைக்கும் ஒரு உணவாக அழகாக நம்ம பொங்கலோட வரலாறு, அது எதுக்கு பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க சங்கீதா. அவர்களுக்கு நன்றி. சரி சுதாகர், இந்த புதுமையா பொங்கலை பத்தி ஒரு கவிதை சொன்னாங்கல்ல, அதுல இருந்து புதுசா ஏதாவது கத்துக்கிட்டீங்களா? நிறைய. அப்படியா? நிறைய கத்துக்கணும்னு இருந்தேன், ஆனா பசி காதடிச்சதால பாதி தான் கத்துக்கிட்டேன்.